நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் செய்கிறதை தடுக்க ஒரு மனிதனாலும் கூடாது. உங்களையும் என்னையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நன்மையான காரியங்களை, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஆரம்பம் முதலே தடுப்பதற்காக பிசாசும் அவள் சேனைகளும் நாம் பிறந்த பொழுதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ முறை தடுக்க முயற்சி செய்து தோல்வியடைந்திருக்கிறான். அவன் இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவன் கையில் நம்மை விடுவதில்லை. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே தூர தேசத்திலிருந்து நம்மை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறவாமல் இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற்றியிருக்கிறார். உலகமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகையில் அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்டு நேசித்து அவருடைய பிள்ளையாக்கிய மாற்றியிருக்கிறார். இது எவ்வளவு விசேஷித்தமான காரியம்! இன்னும் சொல்லப்போனால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் செய்கிறதை தடுக்க எந்த மனுஷனாலும் எந்த சக்தியினாலும் கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவனை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக வைத்திருக்கிற ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான காரியங்களுக்காக அவரை துதிப்போம். அவரோடு கூட நாம் ஒத்துழைப்போம். அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு காரியத்தையும் தடுக்க யாராலும் கூடாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென்.